சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ எப்படி ஒரு ராசிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க போகிறதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கேது கன்னியிலும், ராகு மீனத்திலும் இருக்கிறார், சனி கும்பத்தில் இருக்கிறார். இந்த 3 ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதில்லை அடுத்த 12 மாதங்களுக்கு. அதாவது மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்து வரக்கூடிய மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான். குருதான் ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ஸோ குரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே 1, 2024 இடம்பெறுகிறார். அந்த மாற்றம் எப்படி ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ, ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ மேஷத்துல இருக்கிற குரு ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது, ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் ராசியாக வருகிறது. ஸோ 2ங்கிறது என்ன? குடும்பம், ஃபினான்ஸ், தனம், வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால, குரு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள், சுக்கரனின் காரத்துவமாகிய மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே சமயத்துல தனம், ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி விஷயங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜென்ரலாவே சுக்கிரன்ல குரு வரும் பொழுது, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துல குரு வரும் பொழுது அந்த ரிஷப ராசி திக்பலம் பெறுகிறது, சுபத்துவம் பெறுகிறது. ஸோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறதுன்னு பார்க்க போறோம். யாரு இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ, நான் சொன்ன சுக்கிரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ், மீடியா, கலைத்துறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். வண்டி, வாகனம், வீடு, ஆடம்பரமான சில விஷயங்கள், அதுல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி குரு கன்னி, விருச்சிகம், மகரத்தை பார்க்கிறார். அதோட 5ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கன்னியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க, ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே சமயத்துல விருச்சிகம், மகரத்துல எல்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்திலையும் புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நாம இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நாம 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். அதாவது மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு 9ங்கிற பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு குருவாக நல்ல ஒரு குரு பயிற்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது, 6ஆம் இடத்துல சனி. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு ராசியவே குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல விசேஷமான ஒரு பயிற்சியாக தான் இருக்கு. இந்த 12 ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம உகந்ததாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் குருங்கிற ஒரு கிரகம் 4க்கு 7 கேந்திராதிபதி பெற்ற ஒரு கிரகம் 8ல மறைந்து எந்த விதத்திலையும் ஒரு இடம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ, ஒரு பார்ட்னர்ஸ் மூலமாவோ, நம்மளுடைய கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் மூலமாவோ எந்த ஒரு பலனும் அணிவிக்க முடியாம ஒரு மாதிரி இழுபறியாவே போயிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மே 1ஆம் தேதியிலிருந்து எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். மனசு புத்துணர்ச்சியாகவும் நீங்க போட்ட திட்டங்களுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அம்சமா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இருக்கு. மாணவர்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு சோர்வான மனநிலை, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியாகி அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நல்லா படிச்சு உத்வேகம் பெற்று ஒரு மோட்டிவேஷன் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக மே 1ஆம் தேதியிலிருந்து இருக்குதுங்க. இல்லத்தரசிக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ராகு கேது பிராணத்துல மாட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசோர்வாகி என்னடா பண்றோம், ஒரு எந்த விதத்திலையும் ஒரு நல்ல உணர்வு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனசோர்வு, டென்ஷன் ஆகுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இப்ப ராசியை குரு பார்த்து ஒரு புதிய ஒரு தொடக்கமோ,
ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எல்லா உறவுகளையும் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கொடுக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்து பாத்தீங்கன்னா உறவுகளை கெடுத்துட்டு இருந்தார் கன்னிராசிக்காரருக்கு, குறிப்பா கடந்த ஒரு அக்டோபர் மாதத்திலிருந்து. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உடல் உபாதை சில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டோம். அப்போ பழைய மாதிரி நான் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கேன், விசேஷத்துக்கு போறேன், சுப விஷயத்துக்கு போய் கலந்துக்கிறேன், என்னோட சோசியல் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தருணமா நீங்க வந்து மே 1ஆம் தேதி 2024 இருந்து அடுத்த வர 12 மாதங்கள் கண்டிப்பாக நீங்க பார்ப்பீங்க. இப்ப எல்லா வயதினருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிகள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை தான் கொடுப்பார். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல வர்றதே பாத்தீங்கன்னா ஒரு விசேஷம். ஐ திங்க் ஒரு திரைப்படமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 9இல் குருன்ட்டு. அது ஒரு விசேஷமான ஒரு காம்பினேஷன் தான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு அது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற விசேஷ பார்வை வந்து ராசி மேலேயே விழுகுது. பாத்தீங்கன்னா மனசை புத்துணர்ச்சி ஆக்கி குதூகலமாக்கி ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டா செய்ய போறோம், அதுல பலன் அறிவிக்க போறோங்கிறது தான் வந்து உண்மை. அதே சமயத்துல 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குது. 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை பாவத்தையும் காக்குதுங்க. குழந்தைகளால் நட்பெயர்கள் பெறக்கூடியவங்க, இது மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் இது மாதிரி விஷயங்கள் ஒன்றும் நல்ல விஷயங்கள் நடக்கலைங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. குறிப்பா குரு தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் நல்லாவே பார்க்கலாம் நீங்க. ஸோ இப்படி கழிச்சு பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 85 மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு நட்பலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக தான் நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, குறிப்பா தசாபுக்திகள் என்ன போயிட்டு இருக்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.